ஹalleluya praise the lord. எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். இன்னைக்கு நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை சாலமன் என்ற ஒரு ஞானி எழுதியிருக்காருங்க. ஆமா, அந்த குணசாலியான ஸ்திரீ யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பல பெண்களும் குணசாலியான ஸ்திரீகள் தாங்க. அதனாலதான் அவங்களுடைய பெயர்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா முதலாவது குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு யார் அழைக்கப்பட்டதுன்னா, ரூத் என்கிற மோகாபிய பெண் தாங்க. அந்த மோகாபிய பெண் ரூத் என்பவள் பிறப்பால் ஒரு மோகாபிய பெண்ணாய் இருந்தாலும் அவள் திருமணம் செய்தது ஒரு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு ஆணை. அதன் பிற்பாடு அவளுடைய மாமியாரினாலே அவள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டாள். அதன் பிற்பாடு அவள் அந்த உண்மையான தெய்வத்தையே வழிபடவும் ஆரம்பித்தாள். சில நாட்கள் கழிந்த பிறகு அவனுடைய கணவன் மடிந்து போகிறான். அதனால் அவளுடைய மாமியாரோடு வசித்து வந்தாள். சில நாள் கழித்த பின்பு அவளுடைய மாமியார் தன்னுடைய தேசத்திற்கு வெகு தூரம் பயணப்பட்டு போக வேண்டும் என்று அவள் பிரயாசப்பட்டாள். அப்பொழுது அவள் புறப்படும் பொழுது அந்த மருமகளும் சேர்ந்து நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு போறான். அவங்க மாமியார் சொல்றா, வேண்டாம், நீ என் கூட வராண்டா, நான் ரொம்ப தூரம் பயணப்பட்டு போகணும், நீ சின்ன பெண்ணா இருக்கிற, உனக்கு ஒரு மறு வாழ்வு இருக்குது, அதனால நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லியும் அவ கேட்கல. இல்லை, நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் இருப்பேன், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு அவ சொல்லிட்டு அவளுடைய மாமியார் கூடாலேயே அவ இருந்திருக்கா. பாருங்க, இன்றைக்கு எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்த பிறகும் தன்னுடைய மாமியார் மாமனாரை நேசிக்கிறார்கள், அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பணிவிட செய்கிறாங்க. ஆனால் இந்த பெண் என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை நான் பார்த்துப்பேன், உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், உங்கள் கூடயே நான் இருப்பேன் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமியார் கூடலே இருக்கிறான். அதனால தாங்க அவன் குணசாலியான பெண் அப்படின்னு பைபிள் அழைக்கப்பட்டிருக்கிறான். முதலாவது விஷயம் அவ பண்ணினது, அவ பிறப்பால் ஒரு மோகாபிய பெண்ணாய் இருந்தாலும் உண்மையான தெய்வத்தை அவள் அறியாதவளாய் இருந்தாலும் உண்மையான தெய்வத்தை அவள் அறிய வரும் பொழுது அவள் உண்மையாக முழு மனதாக ஏற்றுக்கொண்டாள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதிலே நிலைத்திருந்தாள். இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, அவளுடைய மாமியார் அந்த புருஷன் இறந்த பிறகு கூட அந்த மாமியார் கூடாலேயே அவள் இருந்தாள். என்ன ஆனாலும் சரி, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய மாமியாரை அவள் நேசித்தாள். மாமியாருக்கு பணிவிடை செய்தாள், கூடவே இருந்தாள். தன்னுடைய மாமியாரை தன்னுடைய அம்மாவாக அவள் பாவித்து வந்தாள். அதை தாங்க கர்த்தர் ஒவ்வொரு ஸ்திரீகளிடத்திலும் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஸ்திரீகளை தான் தேவன் புத்தியுள்ள ஸ்திரீகளாகவும் ஒரு குணசாலியான ஸ்திரீயாகவும் பார்க்கிறார். அதனால நம்மளும் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலே குடும்பத்திலே குணசாலியான ஸ்திரீயாக புத்தியுள்ள ஸ்திரீயாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாமும் அப்படி வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். God bless you all.